ஸோ ஹேலோ கேமர்ஸ், நீங்கள் பார்த்து ஃப்ளாஷ் அடிச்சன் கேமிங். ஸோ நீங்கள் இந்த சேனல் எப்படி பார்க்க போகிறோம்னா ஒரு பசில் ஹாரர் கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் பேர் அந்த கேர்ள் இந்த விண்டோ. ஸோ இந்த கேம் பற்றி நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். நம்ம லாஸ்ட்டாக போட்ட கேமிங் வீடியோவில் என்ன சொல்லியிருப்போம்னா டாப் 5 பெஸ்ட் ஆண்ட்ராய்டு கேம்ஸ் அப்படின்னு போட்டிருப்போம். ப்ளஸ் தலை கேம்ஸ் அதில் இந்த கேமும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமோட டெவலப்பர்ஸ் ரொம்ப பிடிக்குங்க, டார்க் டோம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரமோஷனில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நிறைய கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு புது கேம் கூட வரப்போகுது. வந்து பார்த்திங்கன்னா ஹாரர் ஸ்டோரி இருக்கும். அதுக்குமா இந்த கேம் எண்டிங்கில் ஏதோ ட்விஸ்ட்டெல்லாம் இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, அதனால் எவ்வளோ சீக்கிரமாக இந்த கேம் முடிக்க முடியுது, நமக்கு எவ்வளோ பசில் சால்வ் மெயின் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். நியூ கேம் இது மாதிரி எப்படி இருக்குன்னு விளாட ஆரம்பித்தேன். எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக வந்துட்டு ஒரு கேம் மட்டும் லைட்டாக வந்து விளாண்டேன். கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்ட் பசில் இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்துருக்கேங்களேன், ஓகே நம்ம எல்லாத்தையும் ஆப்ஷன் தொட்டு இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரே ரூமில் இருந்து நம்ம தப்பிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ரைட்டு வந்து சைடு டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த பட்டன்ஸு. அப்புறமா ஒரு பட்டனை இன்வென்டரி கிளிக் பண்ணிட்டு நம்ம அந்த இடத்துல கிளிக் பண்ண எந்த இடத்துல யூஸ் பண்ணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டா நமக்கு யூஸ் ஆகிடும். சில இன்வென்டரி இருக்க ஐட்டம்ஸ்லாம் நம்மளால் கம்பைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கேண்டில், மேட்ச் பாக்ஸ்லாம் ஒன்றா சேர்த்தோம்னா நமக்கு வந்து எரிஞ்சிட்டு இருக்க கேண்டில் கிடைக்குமா. இம்பார்ட்டண்ட், இந்த கீஸு கோட்ஸு எல்லாம் என் கேமுக்கும் ரேண்டம் ஆகிட்டே இருக்கும். அதனால் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த நம்ம வீடியோவில் போட்டிருக்க கேம்ஸு கீஸை விடவே இங்கே வந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் உள்ளே போயிட்டு நான் விளாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் விளாட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு நான் இதெல்லாம் கீழேலாம் ஃபுல்லாக படிக்கல. அதுக்குமா நான் போயிட்டு வந்து விளாட்றேன். ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்து விளாட பார்க்குறேன், முடியல. அதுக்கப்புறமா எனக்கு புரிஞ்சிச்சு, இந்த இதில் நமக்கு ஒவ்வொரு வீடியோக்கும் ரேண்டமைஸ் பண்ணி நமக்கு வேணும்னே டஃப்பாக வச்சுருக்காங்க. 20 வருஷம் முன்னாடி ஒரு வித்தியாசம், ஒரு யாருக்கும் தெரியாமல் ஒரு மிஸ்டீரியஸான மர்டர் நடந்துச்சு. அந்த கேஸ் யாராலுமே சால்வ் பண்ண முடியல. அதுக்குமா அந்த அந்த கொலை நடந்த வீடை வந்து அப்போலேருந்து அபேண்டன் பண்ணிட்டாங்க. அங்கே பக்கம் இருக்க வந்து வில்லேஜஸ்லாம் வந்து அங்கே உள்ள ஸ்ட்ரேஞ்சான திங்ஸ்லாம் நான் வந்து இது பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிடன் டவுன்ஸோட ஒரு ஹவுஸ் பீப்புளோட அட்டென்ஷனை வாங்கியிருக்கு. ஏன்னா இந்த வீடு இருக்க இடம் பேர் வந்து ஹிடன் டவுன் போல இருக்குது. அவங்க உள்ள நிறைய வித்தியாசமான விஷயங்கள் நடக்கிறத பார்த்துருக்காங்க. அடிக்கடி கேர்ள் வந்து அந்த விண்டோ பக்கத்தில் நின்று எங்களை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் முக்கியமான விஷயம்னா 20 வருஷம் கடைசி 20 வருஷமாக அந்த வீட்டில் யாருமே இல்லை. அந்த வீடு வாஸ் டோட்டலி அபேண்டன். நம்ம ஹீரோக்கு யாரும் உள்ளேருந்து கூப்பிட்ற மாதிரி இருக்குதுன்னு உள்ளே போயிட்டு தெரியாமல் மாட்டிக்கிறாரு. ஸோ ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணால் அங்கேருந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அங்கேருந்து வெளில வந்து எஸ்கேப் ஆகணும். தட் இஸ் யுவர் டாஸ்க். என்ன நடக்குறீங்க? எனக்கு இங்கே உள்ள இருக்க பிடிக்கல. நம்ம எப்படியாச்சும் இங்கேருந்து வெளியே போய் ஆகணும். ஓகே, ஃபஸ்ட்டு இது என்னடா, இட் வில் பி டூ ரிஸ்கி. ஓகே, இப்போ இந்த சைடு என்ன இருக்குது? ஓகே, அம்பரா நம்மளால் இருக்க முடியுது. அதாவது அம்மா, ஸோ இந்த சைடு நமக்கு வந்து ஏதோ ஒரு க்ளூ மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ ஓகே, இப்போ இந்த ஓகே இங்கேருந்து எனக்கு போலார் பிக்சர் மாதிரி ஒன்று. Thursday 2:14 PM he stood for 3 hours. என்னடா அது? ஓகே, நம்மளால் கேண்டில் எடுத்துக்க முடியுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஓமா திடீர்னு நகருது. ரெண்டும் லாக் ஆகிருக்கு. அதுக்கு கீஸ் தேவை. ஓகே, இங்கேயும் ஒரு அடிமை போலார் பிக்சர் இருக்குது. Friday 4:10 PM he pretended to read a newspaper. லெஃப்ட் சைடு லாக் ஆகிருக்கு. ஸோ நான் கீழே இருந்து ஒயர் கட் ஆகிருக்கு. அதை வச்சு நமக்கு எதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே யாரா இவன் பைப்புக்குள்ளலாம் கொண்டு போகிறான். அங்கே என்னமோ ஒன்று இருக்குது எடுக்க. It seems that there is something there, but my hand can't fit into that hole. Okay. எடுக்க ஆன மாட்டேங்குது. கீழே ஒயர் சாக்கெட் வந்து பிஞ்சிருக்குல. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆனால் இது நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் ஒன்று நடக்குது. சரி, ஏதாவது புக்கு எடுக்க முடிச்சான்னு பார்ப்போம். நீங்கள் ஒரு புக்கு எடுத்துட்டோம். சரி ஓகே, அது மாதிரி ஓகே, ஒரு புக்கு இப்போ எடுக்க முடியுது. அது என்ன புக்கு? நோட்ஸா? நம்ம இது ஓகே, இங்கேயும் ஒரு போராடி பிக்சர் இருக்குது. Tuesday 6:22 PM he pretended not to see me. ஓகே,
எக்ஸ்பெரிமெண்ட் 13 என்னடா இது எலியில் தூக்கி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. பிளான்ஸு ஓகே ஓகே. இது என்னங்க, இது என்னமோ டிசைன் பேட்டர்ன் ஏதோ லாக் ஏதோ ஒரு கோடு மாதிரி டிசைன். ஓகே இங்கே இருக்கிற மிஞ்சி போன பீஸும் இருக்குது. ஓகே நமக்கு என்னமோ உனக்கு வந்து கீ கிடச்சிருச்சு. என்னமோ ஒன்று ஒரு விஷயத்துக்கு நமக்கு கீ கிடச்சிருச்சு. ஓகே நம்ம ஃபஸ்ட்டு இப்போ இதுக்கு தான் போல இருக்குது. நான் அதிலே மார்க் பண்ணியிருக்காங்களே அதுபடி ஃபஸ்ட்டு வரேன்னா அந்த பை. ஓகே பை. செகண்ட் வந்து ஸ்டார் அப்படியே தான் இருக்குது. தேர்டு வந்து விண்டு. ஓகே தேர்ட் ஒன்று லாஸ்ட் ஒன்று மூன். ஓகே முடியாச்சு. உள்ளே ஏதோ கண்ணாடி இருக்குது. கண்ணாடி இங்கேயோட ஒரு ஆம்பேன் பண்ணி வந்து தூங்கிட்டு. ஓகே நமக்கு இதுக்குள்ளே என்னமோ ஒரு கல் இருக்குது. சரி ஓகே இது வேறு பகீர்னு இருக்குது. உள்ளே போனால் ஜம்ஸ்கேர் ஆகும். இங்கே ஒரு லாக் இருக்குது. கீழே இங்கே ஒரு பேட்டர்ன் லாக் இருக்குது. இந்த வேம்பைன் பண்ணின வேறு என்னடா பண்ணுறான் இவனை வேறு நம்ம வந்து இப்போ எழுதி பேர் போடணுமா. ஓகே நமக்கு இந்த சைடு ஒன்று பண்ணி இன்னும் சேர் கல்யாணம் இருக்கா. ஐயோ டேய் ஐ கேன் ஃபீல் சம்திங் இன்சைட் அ சேர். ஆனால் என்னன்னு தெரியல. சைடில் என்ன இது. இங்கே ஒரு கீ இருக்குது கைஸ். ஓகே இப்போ ஓகே இங்கே ஒரு லாக் இருக்குது. ஓ இது நம்ம வந்து பசில் லாக்கா. இங்கே ஒரு டைரி இருக்குது. மண்டே ஆகஸ்ட் 12. நான் ஒரு வித்தியாசமான மனுஷன் பார்த்தேன். அவன் வந்து எங்களையே வந்து என் வீட்டையே பார்த்துட்டு இருந்தான். டியூஸ்டே ஆகஸ்ட் 13. இன்றைக்கி நான் அடையாள திரும்ப பார்த்தேன். இந்த வாட்டி அவன் ஏதோ ஹரியில் இருந்தான். அதுமா என்னை பார்க்கல. ஆனால் அவனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. வெனஸ்டே ஆகஸ்ட் 14. எனக்கிட்டே பயந்து போயிருக்கேன். எல்லா நேரத்துலையும் நான் விண்டோவை வச்சு தான் அவன் விண்டோவில் தான் அவன் பார்த்துட்ருக்கேன். ஓ ஆனால் ஆகஸ்ட் 14 நமக்கு என்ன ஃபோட்டோ ரோல் போகிறதுக்கு. தேர்ஸ்டே ஆகஸ்ட் 15. அந்த ஆள் திரும்ப எங்கள் வீட்டுக்கு வந்து 3 மணி நேரத்துக்கிட்ட வந்துருந்தான். ஆனால் அவனுக்கு நான் நான் பார்க்குறேன்னு தெரிஞ்சிச்சு போல. அதான் முதுகு மட்டும் காமிச்சிட்டு நின்றுட்டுருந்தான். ஃப்ரைடே ஆகஸ்ட் 16. இந்த வாட்டி அந்த ஆள் வந்து எங்கள் வீட்டை நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு தாண்டி போனான். அதே ஹேட்டு ப்ளூ கலர் ரெயின் கோட்டு. சாட்டர்டே ஆகஸ்ட் 17. இந்த வாட்டி என்ன அவன் வண்டியை வீட்டுக்குள்ளே வரமாட்டான். நான் என் அப்பா அம்மாட்ட சொன்னேன். ஆனால் அவங்க என்றைக்கும் என்னை வந்து நம்பவே இல்லை. சண்டே ஆகஸ்ட் 18. நான் ஏதோ ஒரு நிறைய நாய்ஸ்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து வர மாதிரி இருக்குது. அதனால் நம்ம என்னை லாக் பண்ணிக்கிட்டேன். பயமாக இருக்குது. ஃபுட் ஸ்டெப்ஸ் கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. அது லேட்டர் என்னால் எதுவும் எழுத முடியலையா. என்னன்னா நான் படிக்கும்போது எழுதுறீங்க. இங்கேயே ஒரு பிக்சர் இருக்குது. ஹூ இஸ் ஹீ. ஆக்சுவலி உங்கள் அம்மா அப்பாலாம் இந்த வீட்டுக்கு வந்துருக்காங்க போல இருக்குது. நாங்கள் இங்கே டேப் ரெக்கார்டு. ஆக்சுவலி இந்த பொண்ணு எங்கள் அம்மா அப்பாலாம் இங்கே வந்திருப்பாங்க போல இருக்குது. எனக்கு அம்மா வந்துட்டு இந்த வீட்டில் என் நோட்டை வந்து சுற்றி பார்த்துட்டு இந்த பொண்ணை வந்து கொலை பண்ணியிருக்கான் போல இருக்குது. என்னங்க உள்ளே என்னமோ ஏதோ ப்ளஸ்ஸு ஜிஞ்சரு கிளாஸு வெயிட் பண்ணுங்க. எனக்கு கிளாஸ் சைடு ஒரே மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த மிரர் ஒரே மாதிரி இருக்குது. புக்ஸ் எல்லாம் இதை பற்றி போட்டிருக்கா. ஓ இப்போ இதெல்லாம் வந்து வேம்பயர் பண்ண வந்து எழுப்பி விட்றதுக்கா. ஓகே காப்லெட்டாண்டா. காப்லெட் இஸ் எம்டியா. அப்போ அதை வச்சு என்னோட அப்போ அதில் என்னமோ ஃபில் பண்ணும் போல இருக்கு நம்ம. கல் ஓகே இங்கே என்னமோ இருக்கு நம்ம கவனிக்கிறத. I don't need an entire wheel of cheese. I can't lift it glue to table. போட்டு உடச்சிருவோம். ஓ உள்ளே என்னமோ ஒன்று இருக்குது. இந்த சைடு நம்ம கிளாஸ் பீஸும் கிடச்சிச்சு. ஓகே ஃபஸ்ட்டு இந்த 2 லாக்குக்கு என்ன கிடைக்கும்னு பார்ப்போம். எங்கேயும் ஒன்று இருக்கே இருக்குது. ஓகே இது செட் ஆகுது. உள்ளே நாடு எலக்ட்ரிக்கல் சேஃப்டி க்ளோ. அமௌண்ட் வரல வச்சுப்போம். நெக்ஸ்ட் இந்த இருக்குது. ஓகே இது போயிடா. டக் டேப்பா எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டிங் டேப்பா தெரியலையே. ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம். இப்போ இந்த சைடு வந்து நம்ம இந்த சைடு ஒன்று கவனிக்கவே இல்லைங்க. இங்கே பாருங்களேன். நத்திங் ஹேப்பன். இஸ் தேர் சம்திங் ராங் வித் த ஃபியூஸ் பாக்ஸ். ஐ கான்ட் டச் தோஸ் ஒயர்ஸ் வித் மை பேட் ஹேண்ட்ஸ். எனக்கு வந்து ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓ இப்போ அடுக்குதா இந்த எலக்ட்ரிக்கல் சேஃப்டி க்ளோஸா. இப்போ இதை பசில் சால்வ் பண்ணுமா. ஓகே பர்ஃபெக்ட்.
ஐயோ கடைசி இதை கரெக்டாக வந்துச்சுங்க. ஓகே வந்தாச்சு. ஆல்ரைட். ஓகே இப்போ மேலே ஆன் பண்ணி ஆஃப் பண்ண முடியுது. யாராவ? ஓகே மேடம் ஓகே ஆஃப்லேயே வச்சுப்போம். பண்ணுங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அந்த லைட் பட்டாயிடும். இந்த இதுக்கு எப்படியும் அப்படி சொல்லலாம் இல்லை டிவி ஸ்டாண்ட் அப்படின்னா இந்த டாட்ஸு வந்து இந்த செவரில் இருக்க டயக்ராம்ஸ் தான் காமிக்கிட்டுன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த செவரில் இருக்க டயக்ராம்ஸ் தான் டாட்ஸ்லாம் வந்து காமிக்கிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படின்னா என்னோட டாட்ஸ்லாம் இந்த செவரில் இருக்க டயக்ராமை காமிச்சு அதில் வந்து நமக்கு ஏதோ ஒரு க்ளூ கன்வே பண்ண போகுது. ஓகே இப்போ மற்ற லாக்ஸ் இல்லாமல் என்னென்னு பார்ப்போம். இங்கே ஒரு லாக் இருக்குது. ஓகே ஆனால் அந்த மாதிரி லாக் ஓகே இங்கே இந்த பூட்டுக்கு அந்த மாதிரி தான் லாக் போல இருக்குது. அந்த மாதிரி பேட்டர்ன் லாக். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது? சரி நான் கட்டி இருக்குல்ல இது உள்ள எனக்குன்னு கிழிச்சு பார்ப்போம். ரொம்ப வந்து ஆபத்தானது. அது மூலமாக என் கையை நானே கட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கா? ஓகே 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 இப்போ நமக்கு இங்கே என்னன்னா எதுவுமே இல்லை. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுற ஒரு டெடண்டாக இருக்கு. என்னங்க ஒரு டெடண்டாக இருக்கு. நமக்கு என்ன கீயும் இல்லை. என்ன கைஸ் இப்படி இருக்கு? ஒன்றுமே நமக்கு புரியல கைஸ். இட்ஸ் யூஸ்லெஸ். ப்ரோ இட்ஸ் யூஸ்லெஸ். இப்போ என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒன்றுமே இல்லை, க்ளூவே இல்லை எனக்கு. இப்போ கீழே இருக்கிறதையும் ஓப்பன் பண்ணல. ஒரு மினிட். இப்போ நம்ம வந்து நம்ம கையில் இருக்குல்ல இதை உள்ளே விட்டுட்டா டிவி சிக்னல். ஆமாம் கீழே அது பவர் சாக்கெட் இருக்குல்ல. இப்போ நம்ம அடைப்பி வச்சு சரி பண்ணலாம். சரி நம்ம இருக்கிட்ட இப்போ என்னென்னலாம் இருக்குது? அந்த எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டிங் டக்ட் டேப் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு எலக்ட்ரிக்கல் சேஃப்டி க்ளவுஸ் இருக்குது. ஒரு கிளாஸ் பீஸு, மிரரு, புக்கு. ஓகே இந்த புக்கில் ஏதாவது இருக்குன்னு பார்ப்போம். ஏதாவது க்ளூ நமக்கு இருக்கும்ல. வெயிட் மினிட். இது என்னங்க பாட் ஷேப்பில்? வெயிட் மினிட். ஓகே கைஸ் இங்கே இருக்குது இந்த செடி பாட்டெலாம் வந்து ஒவ்வொரு ரூம் ஒவ்வொரு சைட்லேயும் ஒன்று இருக்குல்ல. அதில் இருக்க சிம்பிள்ஸ்லாம் வந்து இது குறிக்குது. அப்படின்னா இப்போ அந்த மாதிரி லாக் எங்கே இருக்குது? ஓகே இங்கே இருக்குது. ஆனால் அது எப்படி குறிக்கும்? ஒரு மேலே நம்பர் ஆஃப் லீவ்ஸ் குறிக்குதோ? ஓகே இங்கே பிடிச்சிட்டேன். அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு அது ஸ்லாண்டிங் லைனில் இருக்குது. ஸ்லாண்டிங் லைன் இருக்குது. அதில் 4 இருக்குது. இப்போ இங்கே 4. ஓகே 4 பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த டாட்டர் வந்து இந்த ரூம்லாம் இருக்குது. அதில் 1 2 3 4 5 6. ஓகே பிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட்டு வேவி லைன் அது அப்படி இங்கே இருக்குது. 5 வருது. 5 இப்போ தான் 5. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைனா அது அப்படியே இருக்குது ஆப்போசிட்டில் இருக்கும். அதுக்கு வந்து ட்ரீடாக இருக்குது. ஸோ ட்ரீ எஸ் மீது அன்லாக் ஆகிடுச்சு. யாரா வந்துட்டு போடு. சரி ஓகே நம்ம ஓப்பன் பண்ணுவோன்னு ஓப்பன் பண்ணுறோம். ஐயோ வேணாம்டா. சாரி கைஸ் ஒய்ஃபை ஆஃப் பண்ண மறந்தே போயிட்டேன். நல்ல வேலை கைஸ். இது சுத்தமாக ப்ரொமோஷனே இல்லை. யூடியூப் திஸ் இஸ் நாட் அ ப்ரொமோஷன். தெரியாமல் ஆட் வந்துடுச்சு. ஓகே இங்கே ஒன்று இருக்குது. மண்டே 11:03 AM he stared at me. மேட்ச் பாக்ஸ். வெயிட் மினிட். கேண்டில் மேட்ச் பாக்ஸ் ஓரம் போனால் லிட்டட் கேண்டில். இப்போ எனக்கு கொண்டு போய் எங்கே வைக்கிறது? இங்கே எங்கே இருட்டாக இருக்குது? எல்லாருமே பர்ஃபெக்டாக இடம் இருக்குது. இங்கே கரெக்டு. இங்கே கீழே எஸ் ஒன்று ஐ கான்ட் ரீச் இட். அம்பரலா. எஸ் எட்டாச்சு. இப்போ இது எங்கே? டிவி கிட்ட வச்சுட்டு இதை ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு இப்போ இதை கொண்டு போய் மேலே சொல்லிட்டு அப்படியே டிவி ஆன் பண்ணால் எனக்கு இங்கே என்ன டயல் மிஸ் ஆகுது போல இருக்குது. நம்ம கீழே ப்ளே பண்ணுமா? ப்ளே பண்ணியாச்சு. ஐயம்மா இது
என்னமோ இது ஸ்டார்டிங் அந்த என்னது ஓகே ஃபஸ்ட்டு நம்ம டயல் அங்கே இருக்குது ஸோ ஓகே இப்போ நம்ம போய் டயல் எடுத்து விட்டுருவோம் ஏக்கா இப்படி பயப்படுற ஓகே இப்போ டயல் எடுத்தாச்சு இந்த சைடு வந்துட்டா டயல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா இது அங்கேயே டயல் மார்க் மாதிரி போட்டிருக்குல்ல மார்க் படி நம்ம வைப்போம் ஃபஸ்ட் இருக்கிறது லெஃப்ட் சைடு செகண்ட் இருக்கிறது கீழே எஸ் கீழே ஓப்பன் ஆயிடுச்சுங்க பிளாஸ்டிக் ஹேண்டில் ஓகே இப்போ நமக்கு கொண்டு ஒரு மேக் ஷிஃப்ட் நைஃப் கிடச்சிருச்சு இப்போ நம்ம எதை கட் பண்ணோம் ஒரு மினிட் ஆமாம் இங்கே வரைஞ்சிட்டு இருந்தால இப்போ இதை கட் பண்ணி பார்ப்போம் எம் இருக்கு பிடிச்சிட்டேன் இந்த லாக்குக்கு வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி தானே போடணும் அதான் எம் போல இருக்கு எஸ் இவ்வளோ கீ சுவிட்ச் போர்டு இருக்கு சுவிட்ச் போர்டு எங்கே போடணும் இந்த இடத்துல வந்து இது எம்டியாக இருக்குல்ல நம்ம இங்கேயே போட்டுருவோம் சுவிட்ச் போர்டில் லைட் சுவிட்ச் இப்போ வச்சு என்ன பண்ணுறது ஓகே நம்ம ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு இதை முடிப்போம் ஆமாம் ஓகே ஒரு குட்டி பீஸ் ஆஃப் சீஸ் எடுத்துருச்சு ஓகே 3 லாக்காக நம்ம தொடர்ந்தாச்சு இன்னும் நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு லாக் சரி ஓகே இப்போ லைட் ஆஃப் பண்ணால் நமக்கு என்ன நடக்கும் இருட்டாயிடுச்சு ஏய் ஓகே கைஸ் ஓகே நான் குட்டி பூட்டு இருக்குல்ல அதுக்கான இது ஆனால் எப்படி நம்ம எப்படி கண்டுபிடி ஆனால் இல்லை இந்த ஃப்ரேம் எங்கேயோ பாட்டு மாதிரி இருக்குது கைஸ் இங்கே இருப்பாங்களேன் ரைட் சைடு 2 இருக்கிறது 1 அப்படின்னா பை மாதிரி இருக்குல்ல அந்த சர்க்கிள் அதான் 1 அப்படின்னா இங்கே ஒன்னா செகண்ட் அது லெஃப்ட் சைடு மட்டும் இருக்கு அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் ஷேப் தான் 2 ஓகே ட்ரீ வந்து இந்த ஸ்விரில் இருக்குமா அந்த வேவ்ஸ் ஸ்பைரல்னு சொல்லுவாங்க அந்த ஐயோ போச்சு சைடு திரும்பவும் எஸ் ஓப்பன் ஆயிடுச்சு என்னம்மா இவங்க வேற ஒரு பயம் கூட்டிகிட்டு போயிட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி லைட்டை போடலாங்க பயமாக இருக்குது லைட் ஆஃப் பண்ணிடலாம் என்ன லைட் ஆஃப் பண்ணிடலாம் எங்கே அந்த லாக்கு இங்கே இருக்குது இது என்ன மெட்டல் பார் மாதிரி இருக்குது ஓகே இதை வச்சு என்ன பண்ணணும் எனக்கு புரிஞ்சிச்சுங்க இங்கே ஒன்று இருக்குல்ல இதை அப்படியே உடைக்கணும் உடச்சி உள்ளே பட்டா பூண்டு எஸ் அதுவும் அந்த சேர்க்குள்ளே என்னமோ நம்ம கிளிக்கிற மாதிரி இருந்துச்சுல அதே நம்ம பார்ப்போம் ஓகே இதுள்ள ப்ளஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு 1 2 3 4 கிடைச்சானா அந்த காப்லெட்டில் ஏதோ ஒன்று ஃபில் பண்ணணும்னு சொன்னாங்களே தெரியலையே எவ்வளோ டொமேட்டோ ஜூஸாக இருக்குமோ இன்னும் ஒரு விஷயம் தேவைப்படுது ஆனால் என்னன்னு தெரியலையே நம்ம கிட்ட கீ இருக்குல்ல ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு பவுல் இருக்குது இப்போ நம்ம இதை இது பண்ணிடலாம் பவுல் வச்சுட்டு இதை வச்சுட்டு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கே ஒரு ஸ்மால் படைக்கணும் இதை வச்சிடலாம் இதில் போட்டாச்சா வா இது இங்கே ஒரு ஓகே இது உள்ள இதை விட்டு எடுக்கலாமா வர மாட்டேங்குதா அப்போ இந்த வழியா விட்டாச்சுங்க இது வந்து இது வந்துட்டு ஓகே கையில் வந்துட்டு போகணும் மேபி இதாக இருக்கும் சுத்தம் பண்ணியாச்சு இல்லை ஸ்க்ரூ ட்ரைவரும் விதமாக இருக்குது ஓகே ரைட்டிங் இது 2 ஒன்றா சேர்த்தா ஓகே எனக்கு எல்லாமே கிடச்சிச்சு இப்போ நான் போயிட்டு இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன்
ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஓப்பன் பண்ணுமா? இன்னும் மறைஞ்சு போயிட்டான். அப்பாடா வரல. ஓகே 1 செகண்ட். சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ ஃபஸ்ட்டு இந்த கார்பெட்டை ஃபைண்ட் ஆகுவோம். அண்ட் அண்ணா குடிச்சுக்கிட்டு இருக்கான் ஃபுல்லா. என்ன ஆகும்? ஓகே இப்போ இதை காமிச்சா என்னங்க சிம்பிள் மேலே காமிக்கிறான். இப்போ ஓப்பன் ஆகுது. ஓப்பன் நம்ம இதை பண்ணுமா? ஓகே நம்ம ஃபஸ்ட்டு இது ஆர்டர் எடுக்கணும்ல, ஆர்டர் நம்ம இதில் போவோம். ஆனால் ஆர்டர் நமக்கு தெரியலையே. ஸோ ஓகே அந்த பிக்சர் பண்ண இருந்துச்சுல, அதில் நமக்கு ஆர்டர் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபஸ்ட்டு இது, செகண்ட் ஜின்னரு, தேர்டு அந்த கிளாஸு அண்ட் காப்லெட், ஃபோர்த் ஒன் சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ் 4 மில்லர். ஸோ கொண்டாங்க நமக்கு வந்து எல்லாமே சம்மர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர் வந்துட்டுருக்கு. நமக்கு மட்டும் பண்ணிங்கன்னா கோல்டு இருக்குது. எப்படி தெரியுமா? டெய்லி ஐஸ்கிரீம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஓகே இப்போ நம்ம இங்கே வந்துட்டா நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு அந்த அடான இருந்துச்சு. ஓகே ஃபஸ்ட்டு நம்ம இதை சிலுவையை காமிச்சா ஓகே ரெட்டை. ஓகே வேறு ஃபஸ்ட்டு வந்துடுச்சு. செகண்டு ஜிஞ்சர், கார்லிக் காமிச்சா ரைட்டு. அப்படின்னா செகண்ட் வந்து ரைட்டு. ஓகே போட்டாச்சு. இப்போ ஃபோர்த்து என்ன இருந்துச்சு? ஃபோர்த்து எனக்கு குடிச்சிட்டு ஃபுல்லாக காமிச்சா அப்படின்னா நம்ம வீக்கனே ஃபுல்லாக இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது என்னது? மிரர். அதை காமிச்சா ஆஃப் ஆகுவா? அப்படின்னா ஆஃப். ஓகே வந்தாச்சு. சொல்லுங்க லிவர் மாதிரி இருக்குது. லிவர் டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. போகும்பா. அப்பாடா ஒரு கேம் முடிச்சுட்டாங்க. எஸ்கேப் ஆகணுங்க இங்கேருந்து. அப்பாடா எப்படியோ விளாண்டோம். ஆனால் இந்த விஷயம் ஆனால் இந்த ஊரில் கன்ஃபார்ம் பேய் இருக்குது அப்படின்னு ஹீரோ நம்பிட்டா. என்னடா அது ஹீரோ ஃபோட்டோவா? நிமிஷம் இது எனக்கு என்ன சொல்லுதுன்னா, இப்போ எனக்கு புரியுது. இதுதான் எனக்கு இந்த வீடு ரொம்ப ஃபெமிலியராக இருந்துச்சு. அட பாவீங்களா டே, ஆனா இப்படி அடிச்சுட்டு வைக்கிறீங்க? வேற லெவல் கிரியேட்டர்ஸுங்க. சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்ன ட்விஸ்ட்னா, நம்ம இந்த பொண்ணு மட்டும்தான் வந்து ஏதோ இறந்து போயிட்டா, யாரும் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம்ல. ஆக்சுவலி இந்த விஷயத்துலாம் வந்து இந்த கொலை பண்ணாலும் இந்த இறந்து போனாலும் இது பொண்ணு மட்டும் இல்லை, அந்த பையன். ஆனால் அவன் ஹீரோ. ஸோ ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஆவியாக வந்து மைண்ட் சயின்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு இந்த வீடு ஏதோ வந்து ஏதோ நீச்சமாக பேய சுட்டிகிட்டு இருக்காரு. மைண்ட்லாம் வந்து ஃபுல்லாக மெமரி லாஸ் ஆகிருக்கு பேய்க்கு. ஓகே வேலை அவங்க இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த வீட்டுக்குள்ளே மாட்டிட்டு இங்கேருந்து தப்பிக்கிற மாதிரி தோன்றுருக்கு. ஏன் தப்பிச்சிருக்கமா தெரியுது இவரும் வந்து இறந்து போன ஒரு பேய் அப்படின்னு. ஆனால் இப்போ இவங்க 2 பேருமே இந்த வீட்டில் இருக்காங்க இப்போ பேயா. ஓகே செம்ம ட்விஸ்ட்டுங்க, செம்ம கேம்ஸு. ஸோ நான் இது ப்ரொமோஷனில் டாக் டோம் அப்படின்னு எனக்கு ஃபாலோவர்ஸுக்கு மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி இருக்க ஃபாலோவர்ஸ்னால் இந்த மாதிரி இருக்க சில கிரியேட்டர்ஸை இந்த மாதிரி டெவலப்பர்ஸை நம்ம வந்து எப்படி பண்ணுறது, நம்ம பெரிய நெட் மார்பிள் அந்த மாதிரியான நிறைய பெரிய இருக்கிற பெரிய பெரிய அந்த கம்பெனிஸில் டெவலப்பர்ஸ் எல்லாரையும் நம்ம டெவலப் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இவங்க அது மட்டும் நல்ல கேம் தானே பண்ணுறாங்க. சொன்னாலும் மறக்காமல் இவங்க யூடியூப் சேனல், நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் வச்சுருந்தீங்கன்னா இவங்களை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பை கைஸ். ஐயோ எக்ஸிட் நான் வெளில வந்துட்டேன். பை 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 பை.